ஹாய் உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம எப்போதுமே நன்மை செய்யணும் அப்படின்னா படிச்சுட்டு தான் பட்டம் வாங்கிட்டு தான் செய்யணும் அப்படின்னா இந்த உலகம் பூரா படித்தவங்க மட்டும்தாங்க வாழ முடியும், படிக்காதவங்க வாழ முடியாது. நம்ம படித்தவங்களை விட பகுத்தறிவோடையும் அனுபவ ரீதியாக இருக்கிறவங்களும் கண்டிப்பாக எந்த செய்தி சொன்னாலும் நம்ம கேட்குறோமா இல்லையா? நம்மளுடைய காலத்துலலாம் பாட்டி வைத்தியங்கள் நிறைய இருந்தது இல்லையா? அது போல தாங்க நம்ம அடைஞ்ச வைத்தியங்களில் நல்லது எதுவோ அதை மற்றவங்களுக்கு அதை நம்ம சொல்லலாம். அதனால் எந்த தப்புமே கிடையாதுங்க. நான் பட்ட கஷ்டத்தை மற்றவங்களும் படக்கூடாது, அட்லீஸ்ட் 100 பேர் அதில் பயன் பெறாட்டாலும் அட்லீஸ்ட் பொறுத்தவங்களாவது அதில் குணமாகி எனக்கு துவா செய்வீங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் நான் அதை வெளியிட்டேன். சரிங்களா? இப்போ நான் டாக்டர் கிடையாது. இதைத்தான் நீங்கள் கட்டாயமாக குடிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த டாக்டர்கிட்ட போங்க, உங்களுக்குள்ள வியாதியை சொல்லுங்கள், அவங்க பார்ப்பாங்க. உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு அல்லாட்ட நான் துவா செய்கிறேன். அப்புறம் திருப்பூரில் இருக்கிற சிஸ்டர், சாரி சிஸ்டர், எனக்கு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க முடியாது சிஸ்டர், என்னை மன்னிச்சிருங்க. கண்டிப்பாக நான் சொன்ன டாக்டர்கிட்ட நீங்கள் போங்க, உங்களுக்கு க்யூர் ஆகும். உங்களை போல் நிறைய பேர் இந்த கஷ்டத்தில் இருப்பாங்க. அதனால் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக எல்லாருக்கும் குணமாகும். நானும் ஒன்றும் அல்லாஹ் கிடையாது இல்லைங்களா? நான் நல்லா இருக்கேன் இப்போ. அதனால என்ன போல் நீங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு நல்ல எண்ணத்தில் தான் நம்மளுக்கு ஒருத்தவங்க நல்லது பண்ணியிருக்காங்க அப்படிங்கையில் அவங்கள நான் உங்களுக்கு வழிகாட்டுறேனே தவிர வேறு இதனால் எனக்கு ஒரு சந்தோஷம் தானே தவிர வேறு எதுவுமே எனக்கு கிடையாது. நீங்கள் கேட்டீங்க, இந்த பாருங்கள், நான் இன்னை வரையும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு எந்த பெயினுமே கிடையாதுங்க. அல்ஹம்துலில்லாஹ் நார்மலாக இருக்கேன். நான் இந்த வீடியோ வெளியிடுறதுக்கு கூட முக்கிய காரணம் நீங்கள் தான். இன்ஸ்டாவில் என்கிட்ட எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு மருந்து அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள்லாம் என்கிட்ட கேட்கும்போது அந்த மருந்து தாங்க இந்த மருந்து. எப்போதுமே சரி, எதுலையாவது ஒன்றில் அல்லாஹ் குணப்படுத்துவான் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் இல்லைங்களா? அதுபோல் அல்லாஹ் குணப்படுத்துவான்னு நம்பி நான் சொன்ன டாக்டர்கிட்ட போங்க. நான் நல்லா இருக்கேங்க. அதனால் நீங்களும் நல்லா இருக்கணும். அல்லாட்ட நான் துவா செய்கிறேன். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நல்லா இருந்ததுக்கப்புறம் எனக்கு நீங்கள் துவா செய்யுங்க. நல்லது சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் படித்தவங்க தான் படிக்காதவங்க தான் இல்லைங்க. நல்ல எண்ணம் இருந்தால் போதும், எல்லாருக்குமே நம்ம நல்லது சொல்லலாம். 100 பேர் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒருத்தவங்களாவது நம்ம சொல்கிற நல்லதை கேட்பாங்க. அதனால் நல்ல எண்ணங்களோட நல்ல மனசோட நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை, நம்மளுக்கு நடந்த நல்ல விஷயங்களையும் நம்ம இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற நல்ல விஷயங்களையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுனால நம்மளுக்கு எல்லா நன்மையை தான் தருவானே தவிர நம்ம எப்போதுமே அதை வச்சு கெட்டு போக மாட்டோம். கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் நல்ல எண்ணத்தோடு வாழ்வோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.